ஒரு சிறிய அமைதியான கிராமம் அடர்ந்த பசுமையான காடுகளாலும் துடிப்பான பூக்களாலும் சூழப்பட்டு இருந்தது. பறவைகள் தலைக்கு மேலே வட்டமடிக்க, குழந்தைகள் தூரத்தில் விளையாடிக் கொண்டிருந்தனர். சூரியன் பிரகாசமாக ஜொலிக்க கிராமத்தின் மீது ஒரு கதகதப்பான ஒளியை பரப்பியது. அந்த கிராமத்தின் மையத்தில் ஒரு கம்பீரமான மரம் நின்றது. அதன் இலைகள் மர்மமான ஒளியுடன் பிரகாசித்தன. மரத்தின் கிளைகள் வானத்தை நோக்கி விரிந்திருக்க, அதன் அடிப்பகுதி சிக்கலான வடிவங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இரவில் நிலா பிரகாசமாக ஒளிரும்போது இந்த மர்மமான மரத்தின் இலைகள் மென்மையாகவும் மயக்கும் விதமாகவும் ஒளிர, சுற்றியுள்ள பகுதியையும் ஒளிரச் செய்தன. ஒரு நாள் மாலை ஆர்வமுள்ள குழந்தைகளின் குழு ஒன்று மர்மமான மரத்தை சுற்றி கூடி அதன் ஒளிரும் இலைகளை வியப்புடன் பார்த்தனர். அவர்களுக்கு நடுவில் கலைந்த பழுப்பு நிறமுடியும் பச்சை நிறச் சட்டையும் அணிந்த ஆரவ் என்ற சுட்டிப் பையன் நின்றிருந்தான். மரம் மெதுவாக கிளைகளை அசைத்து குழந்தைகளுடன் பேசியது. ஆரவ் மரத்தை உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் பார்த்தான். மரம் தனது முதல் புதிரை ஒளிரும் இலைகளில் ஒரு கணித வரிசையைக் காட்டி குழந்தைகளுக்கு முன்வைத்தது. ஆரவின் கண்கள் பிரகாசிக்க அவன் தீர்வை பற்றி சிந்தித்தான். ஆரவ் புதிரை தீர்க்கவே அவரது முகம் பிரகாசமாக ஒளிர, கண்கள் உற்சாகத்தால் மின்னின. மரத்தின் இலைகள் இன்னும் பிரகாசமாக ஜொலித்தன. ஒரு பழம் அதன் கிளையிலிருந்து கீழே விழுந்தது. ஆரவ் அந்த பழத்தை சாப்பிட்டவுடன் அவன் நேரத்தை துல்லியமாக கணக்கிடும் திறனை பெற்றான். பின்னணியில் கடிகாரங்கள் சுழலும் ஓசைகள் கேட்டன. ஒவ்வொரு நாளும் ஆரவும் குழந்தைகளும் மரத்தைச் சுற்றி கூடி புதிர்களை தீர்த்து சிறப்பு சக்திகள் கொண்ட பழங்களை பெற்றனர். ஒவ்வொரு புதிய சவாலுடனும் ஆரவின் உற்சாகமும் ஆர்வமும் அதிகரித்தன. ஒரு நாள் மரம் ஒரு புதிய புதிரை முன்வைத்தது. ஒரு முப்பரிமாண வடிவம் காற்றில் சுழன்றது. ஆரவ் தீர்வை பற்றி சிந்தித்தபோது அவரது கண்கள் விரிந்தன. ஆரவ் புதிரை தீர்க்கவே முப்பரிமாண வடிவம் ஒரு புதிய வடிவமாக மாறியது. மரத்தின் இலைகள் இன்னும் பிரகாசமாக ஜொலித்தன. ஒரு பழம் அதன் கிளையிலிருந்து விழுந்தது. ஆனால் ஒரு நாள் மரத்தின் இலைகள் மங்கி அது அமைதியானது. ஆரவும் குழந்தைகளும் குழப்பத்துடனும் கவலையுடனும் பார்த்தனர். ஆரவ் உறுதி பூண்டான். அவரது கண்களில் ஒரு புதிய உறுதி மின்னியது. மரத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க தனது சொந்த புதிர்களை உருவாக்க முடிவு செய்தான். ஆரவ் ஒரு கணித வரிசை புதிரை உருவாக்கினான். எண்கள் காற்றில் ஒளிரத் தொடங்கின. மரத்தின் கிளைகள் மெதுவாக அசைய, அதன் இலைகள் மென்மையாக ஒளிர ஆரம்பித்தன. மரத்தின் இலைகள் பிரகாசமாக ஜொலிக்க, அதன் கிளையில் ஒரு பழம் வளர்ந்தது. ஆரவ் சரியான பாதையில் செல்கிறான் என்று அறிந்து புன்னகைத்தான். மற்ற குழந்தைகள் ஆரவை சுற்றி கூடினர். அவரது புதிர்களை தீர்க்கவும் மரத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கவும் ஆர்வமாக இருந்தனர். ஒன்றாக அவர்கள் ஒரு துடிப்பான மற்றும் ஆற்றல் மிக்க சூழ்நிலையை உருவாக்கினர். ஆரவ் ஒரு புதிய புதிரை உருவாக்கினான். ஒரு இளம்பெண் அதை தீர்க்க அவளது கண்கள் உற்சாகத்தால் ஒளிர, மரத்தின் இலைகள் அவளது தீர்வுக்கு பதிலளிக்கும் விதமாக மென்மையாக ஒளிரத் தொடங்கின. மரத்தின் இலைகள் இன்னும் பிரகாசமாக ஜொலிக்க, அதன் கிளைகள் வானத்தை நோக்கி விரிந்தன. ஆரவும் குழந்தைகளும் புன்னகைத்தனர். மரத்தின் மாயத்தை மீண்டும் உயிர்ப்பித்ததை அவர்கள் அறிந்தனர். இப்போது மரத்தின் மந்திரம் ஒவ்வொரு குழந்தைக்கும் உள்ளே குடிகொண்டிருந்தது. ஒளிரும் இலைகள் மற்றும் கிளைகள் அவர்களின் கூட்டு படைப்பாற்றல் மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன்களை பிரதிபலித்தன. குழந்தைகள் ஒன்றாக புதிர்களை உருவாக்கி தீர்க்க கூடினர். ஆரவும் முன்னதாக புதிரை தீர்த்த இளம்பெண்ணும் இணைந்து பணியாற்றினர். அவர்களின் முகங்கள் உற்சாகத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிரம்பியிருந்தன. மரத்தின் கிளைகள் விரிந்தன. ஒளிரும் இலைகள் ஒரு ஆழமான செய்தியைக் காட்டின. கணிதம் ஒரு மாய உலகத்திற்கு உங்களை வழிநடத்தும். அதை நேசியுங்கள். உலகம் ஒரு புதிரைப் போல பிரகாசிக்கும். ஆரவ் புன்னகைத்தான். கணிதம் மற்றும் சிக்கலை தீர்க்கும் ஒரு புதிய வழியை கண்டறிந்ததை அவன் அறிந்தான். அவரது கண்கள் உற்சாகத்தாலும் ஆர்வத்தாலும் பிரகாசித்தன. கிராமம் மரத்தின் மந்திரம் மீண்டும் உயிர்ப்பித்ததை கொண்டாடியது.
குழந்தைகளும் பெரியவர்களும் புதிர்களை தீர்க்கவும் மரத்தின் ஞானத்தைக் கண்டு வியக்கவும் கூடினர். இரவு நேரத்தில் கிராமம் கொண்டாடியது. மரத்தின் இலைகள் பின்னணியில் மென்மையாக ஒளிர குழந்தைகள் கணிதத்தின் மாயத்தால் சூழப்பட்டு சிரித்து விளையாடினர். ஆரவ் வயதில் வளர்ந்தான். கணிதம் மற்றும் சிக்கலை தீர்ப்பதில் அவரது அன்பு அவரது நம்பிக்கையான புன்னகை மற்றும் ஆர்வமுள்ள பார்வையில் வெளிப்பட்டது. மரத்தின் மரபு தொடர்ந்தது. குழந்தைகள் தொடர்ந்து புதிர்களை உருவாக்கி தீர்த்து வந்தனர். அவர்களின் மனம் வியப்புடனும் ஆர்வத்துடனும் நிரம்பியிருந்தது. புதிய தலைமுறை குழந்தைகள் மரத்தைச் சுற்றி கூடினர். கணிதத்தின் மாயத்தை கற்கவும் கண்டறியவும் ஆர்வமாக இருந்தனர். ஆரவின் கதை அவர்களுக்கு உத்வேகமாக அமைந்தது. மரத்தின் ஞானம் அவர்களை வழிநடத்தியது. கிராமம் செழித்தது. மரத்தின் மந்திரம் சமூகத்தை படைப்பாற்றல், சிக்கலை தீர்க்கும் திறன்கள் மற்றும் கணிதத்தின் மீதுள்ள அன்பால் நிரப்பியது. ஆரவ் தனது பயணத்தை பற்றி சிந்தித்து மரத்தின் ஞானத்தையும் கணிதத்தின் மாயத்தையும் நினைத்து புன்னகைத்தான். அவரது கண்கள் நன்றியுடனும் வியப்புடனும் பிரகாசித்தன. மரத்தின் இறுதிச் செய்தி இருளில் மென்மையாக ஒளிர, கணிதம் ஒரு மாய உலகத்திற்கு உங்களை வழிநடத்தும். அதை நேசியுங்கள். உலகம் ஒரு புதரைப் போல பிரகாசிக்கும்.